ஓ மீட்டர் மட்டும் 100% இருக்கு, ஏன் இது ஜீரோல இருக்கு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஆன்சரே வர மாட்டேங்குது. நீ ஏன் கோவப்படுற? நீ கோவப்படுறதால உன் ரிவைவல் மீட்டர் இன்க்ரீஸ் ஆகாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அது ஒரு பலன். பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு ஒரு பலன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எண்ணுக்கடங்காத பலன் தர்றதற்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறோம். நமக்கு தேவைக்கு மட்டும்தான் அவரை யூஸ் பண்ணிக்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி டைம் ஃபியூச்சரிங் அப்ளேசஸ். இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரிவைவல் மீட்டர். மீட்டர்னா என் மைண்டுக்கு வருது மொபைல் தான். சார்ஜ் ஃபுல்லா இருந்தா ஸ்மூத்தா யூஸ் பண்ணலாம், ஜீரோனா டெட் தான். அதே மாதிரி தான் ரிவைவல் மீட்டரும். வெளியே இருந்து பாக்குறதுக்கு நார்மலா இருக்கும், ஆனா உள்ள மீட்டர் லோவா தான் இருக்கும். இன்னைக்கும் நம்ம லைஃப்ல நம்ம ரிவைவல் மீட்டரோட லெவல் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். சரி, ஆனஸ்டா உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஓ ரிவைவல் மீட்டரோட லெவல் எப்படி இருக்கு? ஓப்பனா சொல்லணும்னா ஒரு 40 தான். பிரேயர் இருக்கு, ஆனா ரெகுலரா இல்ல. எனக்கே பார்த்தாலும் ஒரு 60 தான் வரும். ஏன்னா பிரேயர் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா கஷ்டம் தான். அப்ப நம்ம மீட்டர் லெவல் எதால டிராப் ஆகுது? அது சிம்பிள். நாம பிரேயர் பண்றது கம்மியாகும் போதும், நம்மளுடைய ஒபீடியன்ஸ் லெவல் கம்மியாகும் போதும் ஆட்டோமேட்டிக்கா மீட்டர் லெவல் கம்மியாயிடுது. சரி, நம்ம மீட்டர் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறத குறிச்சு ஒரு ஷார்ட் பிலிம்ல பாத்துருவோமா? ஹே நண்பா, இந்த இடமே புதுசா இருக்குல்ல? ஓ மீட்டர் மட்டும் 100% இருக்கு, ஏன் இது ஜீரோல இருக்கு? நான் எப்படி 100%க்கு மாறணும்? நீ லைஃப்ல சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நான் என்னடா சேஞ்ச் ஆகணும்? எல்லாத்துலயும் நான் கரெக்டா தானே இருக்கேன். உன்னோட பார்வையில நீ கரெக்ட், ஆனா உனக்குள்ள ரிவைவல் வரணும். இல்ல புரியல. உனக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேஸுக்கு போலாமா? எங்க? வெயிட், என் கைய பிடி. லெவல் 1க்கு போலாம். லெவல் 1ஆ? இது எங்க வீடு, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? கொஞ்சம் அங்க பாரு. ச்சே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஆன்சரே வர மாட்டேங்குது. நீ ஏன் கோவப்படுற? நீ கோவப்படுறதால உன் ரிவைவல் மீட்டர் இன்க்ரீஸ் ஆகாது. ஆன்சர் வரல, அதனால கோவம் வந்துருச்சு. கோவப்படுறது சரியானது இல்ல. எதையுமே பொறுமையா ஹேண்டில் பண்ண கத்துக்க. ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? முடிச்சிட்டோமா? அப்ப நோட் அங்க கிடக்கு, ஒழுங்கா எடுத்து வை. பொய் சொல்றது ரொம்ப தப்பு. பொய் சொன்னா உன் ரிவைவல் மீட்டர் ஜீரோலே தான் இருக்கும். இப்ப நான் என்ன செய்யணும்? போய் ஏசப்பா கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு. எப்படி கேட்கணும் தெரியுமா? ஏசப்பா, நான் கோவப்பட்டுட்டேன், நான் பொய் சொன்னேன், என்ன மன்னிங்க அப்படின்னு கேட்டு நீ மனம் திரும்பினாதான் உன் ரிவைவல் மீட்டர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏசப்பா, நான் பொய் சொன்னதுக்காக மன்னிங்க, நான் கோவப்பட்டதுக்காக மன்னிங்க. இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்பவும் இருக்கேன். நீங்க எனக்கு உதவுங்க. ஆமேன். ஹே, என் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ லெவல் 2க்கு போலாமா? டே, நம்ம எங்க வந்திருக்கோம்? அந்த பையனை தூங்கிட்டு இருக்கா? அவர்தான் சாமுவேல், தேவனுடைய தீர்க்கதரிசி. கொஞ்சம் அங்க என்ன நடக்குதுன்னு பாரு.
தேவன் சாமுவேல் கூட பேசிட்டு இருக்காரு. தேவன் என் கூட பேசுவாரா? நிச்சயமா நீ ஜெபிக்கும் போது ஏசப்பாவோட நீ பேசுற. நீ பைபிள் வாசிக்கும் போதுதான் ஏசப்பா உன்னோட பேசுவாரு. இந்த பேக்கை ஓபன் பண்ணி பாரு. இதுதான் பைபிள். இதுல தேவனுடைய வார்த்தைகள் இருக்குது. இத நீ திறந்து வாசி. தேவன் உன்னோட பேசுறத உன்னால ரியலைஸ் பண்ண முடியும். இயேசுவே, உங்களுடைய வார்த்தையை வாசிக்க விரும்புறேன். நீங்க என் கூட பேசுங்க. ஆமென். ஏன் ரிவைவல் மீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? சரி, அப்ப நம்ம லெவல் 3க்கு போலாமா? போலாமே. அம்மா, இது யார் வீடு? என் வீடு தான். கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பாரு. ஏன்பா குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? ஒரு நாளாச்சும் குடிக்காம வீட்டுக்கு வாங்கலப்பா, ப்ளீஸ்பா. வாங்க சாமி, வாங்க, இங்கே வாங்க. உங்களை மாதிரி வீட்டுக்கு ஒருத்தன் கிளம்பி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சின்ன பசங்கன்னா சின்ன பசங்க மாதிரி இருக்கணும். பெரிய புடலங்கா மாதிரி அட்வைஸ் பண்ணுது. பா போய் எங்கள் அம்மா கூட்டு வா. வந்துட்டான் இங்கேருந்து உபதேசம் பண்ணுறதுக்கு. யாருக்கிட்ட இப்போ உன் அடிக்கலைன்னா பெரிய ஆளாய் அப்பனே அடிப்பேன். எங்கடா இங்க இருந்த கட்டில காணோம்? உனக்குள்ள இவ்ளோ சோகத்தை வச்சுட்டு வெளியில எப்படி இவ்ளோ ஹாப்பியா இருக்க? என்னதான் எங்க அப்பா என்ன அடிச்சாலும் நான் அவரை நேசிக்கிறேன். அவருக்காக தினமும் நான் ஜெபம் பண்றேன். அது எப்படி உன்னால முடியுது? ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் பரிசுத்த ஆவிய எனக்கு தந்திருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆறுதல் படுத்துறாரு. பாவம் செய்யாம இருக்க, அமைதியா இருக்க, பரிசுத்தமா வாழ என்ன சரியான பாதையில நடத்துறாரு. அம்மா, ஐயப்பா, அம்மா. அப்பா, அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா, அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா, 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 அப்பா என்னப்பா ஆச்சு? வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குதுடா. நெஞ்செல்லாம் எரியுது, நெஞ்செரியுது, வலிக்குது. உங்க அப்பாவுக்கு ஏதோ ஆகுது. அம்மா, ஏசப்பா எங்க அப்பாவை தொடுங்க ஏசப்பா. எங்க அப்பாவோட பாவத்தெல்லாம் மன்னிங்க ஏசப்பா. வயிற்று வலி, நெஞ்சு வலியில இருந்து பூர்ண விடுதலை கொடுங்க. இனிமே அவர் குடிக்கவே கூடாது ஏசப்பா. எங்க அப்பா மனம் திரும்ப நீங்க உதவி செய்யுங்க அப்பா. நீ ஜெபம் பண்ண உடனே உங்க அப்பா நார்மல் ஆயிட்டாங்க. இந்த சிச்சுவேஷன்ல உன்னால மட்டும் எப்படி ஜெபம் பண்ண முடிஞ்சு? அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். நமக்கு கஷ்டமான நேரத்துல நமக்கு உதவி செய்கிறார். எனக்கு அந்த பரிசுத்த ஆவி வேணும். ஏசப்பா, என்னையும் உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்க. என் ரிவைவல் மீட்டர் ஃபுல் ஆயிடுச்சு. நான் புதுசா உணர்றேன். ரிவைவல் எனக்குள்ள வந்துருச்சு.
நம்ம ரிவைவல் மீட்டரை பத்தி பார்த்துட்டோம். நம்ம மீட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பவர் வேணும். அது நம்மளோட ஸ்ட்ரென்த் கிடையாது, அது ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காடோட பவர். இத பத்தி ஆஷ்லி அக்கா என்ன சொல்றாங்கன்னு ஒரு மெசேஜ்ல கேட்டுருவோமா? என்ன லைட்லாம் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். நம்ம நாலமாவுடைய கேம்பஸ் இருக்குல்ல, தேவனுடைய கூடாரம், அங்கே நான் ஒரு அங்கிள் ஒரு மெஷின் யூஸ் பண்ணிட்டு இருந்தார், ஒரு மீட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதை நான் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, அதை வச்சு நான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க அது என்னன்னு காட்டுறேன். இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இது பேர் மல்டிமீட்டர். நான் 12th படிக்கும்போது மல்டிமீட்டர் அப்படின்றத கேள்விப்பட்டேன் 11th 12th. ஆனால் நான் இன்னைக்கு தான் நேர்லேயே ஆக்சுவலாக பார்த்தேன். இவ்வளோ நாள் கழித்து பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த மல்டிமீட்டர். இது என்ன பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? இப்போ நான் எதுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணேன் தெரியுமா? அதை ஆன் பண்ணதுனால தான் இங்கே இவ்வளோ லைட் இருந்துச்சு. இந்த லைட்டை வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ண போகிறோம், சரியா? இப்போ நான் இந்த மெஷினை ஆன் பண்ணுறேன். இது ஆம்ப், ஓகேவா? நான் ஆம்ப் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போது இந்த போர்டு, அதாவது இப்போ லைட்லாம் ஆன் ஆயிருக்குல்ல, இந்த லைட்லாம் எவ்வளோ ஆம்ப் எடுத்திருக்கு அப்படின்ற ரீடிங்கை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஒரு ஆம்ப் அப்படின்ற ரீடிங் இது காட்டுது. அப்போ ஒரு ஆம்ப் இது கரண்ட் எடுத்திருக்கு. ஆனால் இதோட உண்மையான கெப்பாசிட்டி என்னன்னு நம்ம பார்க்கலாமா? அது வோல்ட்டில் தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நான் இதில் வச்சு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்களா 218 வோல்ட்ஸ் காட்டுது. இது நான் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். இதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இது இதில் இருக்கிற கரண்ட்டை எவ்வளோ அழகாக மெஷர் பண்ணி கொடுக்குது. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் ஏதாவது மெஷர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கவா? பைபிளில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வசனம் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுது. என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அது ஒரு பலன். பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு ஒரு பலன். நம்ம பலன் அடைந்து எல்லா இடத்துலையும் இந்த உலகத்து ஃபுல்லாக நம்ம சாட்சியாக இருப்போம் அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுது. அப்போ ஒரு பலன்னா என்ன? நமக்கு ஏதோ ஒரு காரியம் குறைவு இருக்கு, அந்த குறைவுல ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு பலன் கொடுத்து நடத்துறாரு. அதுதானே விஷயம். இப்போ நீங்க இங்க கூட பாத்தீங்கல்ல, இங்க இவ்வளோ காரியம் இருக்கு, இவ்வளோ கரண்ட் நம்மளால எடுத்துக்க முடியும். ஆனா நமக்கு எவ்வளோ இந்த பிளக்குக்கு தேவை, இந்த லைட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம அப்படிதான். பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய பலன் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எண்ணுக்கடங்காத பலன் தர்றதற்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறோம். நமக்கு தேவைக்கு மட்டும்தான் அவரை யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு இதை தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இதை புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் டிஜிஎஸ் தெரியும்ல, அங்கிள் சொல்லுவீங்களா, தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. டிஜிஎஸ் தாத்தாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவங்க முதல்ல பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டோன்னே பரிசுத்த ஆவியானவர் அவங்கள வழி நடத்திட்டு போறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். என்னன்னா, அவங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு மேக்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றுமே பிடிக்காது, அவங்களுக்கு படிக்கணும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எக்ஸாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அது வரைக்கும் அவங்க படிக்கலை. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இயேசுவே எனக்கு படிக்கலை, நீங்கள் என்னை ரட்சிச்சிட்டீங்க, நான் நல்ல மார்க் வாங்கலைன்னா, நான் பாஸ் ஆகலைன்னா சாட்சியாக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு ஜெபிச்சாங்களாம். ஜெபிச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது அது வரைக்கும் அவங்களுக்கு மேக்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது, கஷ்டமான சப்ஜெக்டு. படிக்க படிக்க பரிசுத்த ஆவியானவர், ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பக்கத்தில் ஒரு டீச்சர் சொல்லி தர்ற மாதிரி அழகாக சொல்லி கொடுத்தாங்களாம். அதை படித்து எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்டாங்க. உனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் இதுதான் ஒரு வித பலன். உங்களுக்கு ஒரு காரியம் புரியல, ஒரு காரியம் உங்களுக்கு என்ன பயனும் தெரியல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருவார் ஒரு பலன்.
இதை நீங்க எல்லாரும் பண்றீங்க, நிறைய பேர் நீங்க நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் படிக்கணும், அந்த மாதிரி காரியம் இருக்கு, அதனால பண்றீங்க. இதே டிஜிஎஸ் அங்கிள் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் கடந்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இன்னும் ஆவியில நிறைந்து ஜெபிச்சு, ஏசப்பா கிட்ட ஜெபிச்சு, அவங்க மூலமா வரங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்தது. அவங்க ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனம் மொத்தம் மூலக்கு வெளிப்பாடுகள் வந்தது. அவங்க மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க அநேக பேர். அவங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு டிஜிஎஸ் அங்கிள் மீட்டிங்ல தான் வின்சென்ட் செல்லகுமாரனுக்கு ரட்சிக்கப்பட்டேன். நான் என்ன பாவத்தில் இருக்கிறேன்ட்டு எனக்கு ஏசப்பா டிஜிஎஸ் அங்கிள் மூலமா சொன்னாங்க அப்படின்னு அவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் மூலமா அடுத்தவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடக்க போகுது, யாருங்க என்ன பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய காரியத்தை சொல்லி கொடுப்பாங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த தான் யோவேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கடைசி காலத்துல நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இப்படி நிறைய இருக்குல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிறைய பலன்களை வச்சிருக்கிறாரு. நமக்கு தேவைக்கு மட்டும் அவரை யூஸ் பண்ணக்கூடாது. வசனம் தெளிவா சொல்லுது, நம்ம சாட்சிகளா இருப்போம். நம்ம மற்றவங்களுக்கு சாட்சிகளா, இயேசுவை மற்றவங்களுக்கு காண்பிக்கிறவங்களா, மற்றவங்களுக்கு ஏசப்பாவை சொல்ற பிள்ளைகளா இருக்கணும். அப்படிதான் ஏசப்பா நம்மளை பயன்படுத்த விரும்புறாரு. அதுக்கு தான் ஏசப்பா இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. படிக்க முடியலையா, பைபிள் வாசிக்கும் போது ஒண்ணுமே புரியலையா, மற்றவங்களுக்கு ஏசப்பாவை குறித்து சொல்ல முடியலையா, மற்றவங்களுக்கு நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கணுமா, தீர்க்க தரிசனம் சொல்லணுமா, எல்லாமே ஏசப்பா உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா உதவி செய்வாங்க. புரியுதா? நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு, ஏசப்பா எல்லாம் தரேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம தான் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? இந்த பரிசுத்த ஆவியானவரால் நீங்க நிரம்பணுமா, நீங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும்ல, ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்யணும்ல, அதுக்காக நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். சரியா? எல்லாரும் கண்ணு மூடுங்க. ஏசப்பா என்ன பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புங்க அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? கண்ணு மூடுங்க. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கன்னு கேட்குறாங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்புங்க. இந்த பிள்ளைகளும் ஆவியில நிரம்பி உங்களோட பேசணும் ஆண்டவரே. வரங்களினால இந்த பிள்ளைகள் இந்த உலகத்துல உமக்கு சாட்சியா இருக்கணும். இந்த பிள்ளைகள் இயேசு என்னோட பேசினாரு, இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு அவங்க சொல்லணும்ப்பா. அப்படிப்பட்ட சாட்சியா இந்த பிள்ளைகளை மாற்றுங்க. பரிசுத்தமா வாழ்றதுக்கு, இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்றதற்கு நீங்க பரிசுத்த ஆவியானவர் மூலமா இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஆண்டவரே, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே நீங்க வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த ஜெபிக்கிற இந்த நேரத்துல இந்த உலகத்துல ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால எல்லாரும் நிரப்பப்படணும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல், பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. எல்லா சிறு பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிற பிள்ளைகளா மாறணும். அந்த வாக்கு தத்தத்தை நீங்க நிறைவேற்றி கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். குட்டீஸ், நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஏசப்பா அவங்கள பரிசுத்த ஆவியினால நிரப்பியிருக்கிறாங்க. ஏசப்பா உங்க கூட பேச ஆவலா இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்டு செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கட்டா? நான் இப்போ சொன்னேன்ல ஏசப்பா அவங்களோட பேசுவாங்கன்னு. நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், கண்டிப்பாக ஏசப்பா அவங்களோட பேசுவாங்க. நான் ஜெபிச்சேன், ஏசப்பா இந்த காரியத்துக்கு என்ன ஜெபிக்க சொன்னாங்க, இந்த காரியத்தில் ஏசப்பா என்னோட பேசினாங்க, எனக்கு படிக்கும்போது ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, நான் தப்பு பண்ண இருந்தேன், ஏசப்பா என்னை வார்ன் பண்ணி என்னை செய்யாமல் தடுத்துட்டாங்க. இப்படி ஏசப்பா பேசின எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதா? அப்போது இது எங்களுக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த கமெண்ட்டை பார்த்து நாங்களும் ஏசப்பாவை துதிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. சரி, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இன்னொரு ப்ரோக்ராமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அப்ப ரிவைவல் மீட்டரோட 100% ஃபார்முலா எது? அப்போஸ்தலர் 1:8 படி ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் நமக்குள்ள வரும்போது நம்மளுக்கு பவர் வரும், போல்ட்னஸ் வரும், நம்ம லைஃபே சேஞ்ச் ஆயிடும். எஸ், இப்போ வரை நம்ம ரிவைவல் மீட்டர் பத்தி எல்லாம் பேசிட்டோம். பிரேயர், வேர்ட், ஹோலி ஸ்பிரிட் எல்லாம் கிளியர். இதுல நம்ம ஒன்ன மட்டும் மிஸ் பண்ண கூடாது. ரிவைவல் பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல. கரெக்ட். யோவேல் 2:28 நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இதுல ஃபர்ஸ்ட் யாரு மென்ஷன் பண்றாங்கன்னு தெரியுமா? குமாரரும் குமாரத்திகளும், அதாவது சின்ன பிள்ளைங்க. இந்த ப்ரோக்ராம பாக்குற சின்ன பிள்ளைங்க.
தேவன் அவங்க கூட பேச ரொம்ப விரும்புறாங்க. ப்ராஃபட்டிக் காலிங் ஏஜுக்கு வெயிட் பண்ணாது. God doesn't wait for grown up. God looks for the available. அதனால இப்போ நாய்ஸ் கிடையாது, அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, பிரைஸ் கிடையாது, ஜஸ்ட் ப்ரேயர். அதனால இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாரையும் இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல பாக்குறதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ண போறோம். நம்ம இந்தியா தேசத்துல நிறைய சின்ன பிள்ளைங்க ஏசப்பாவை அறியாம இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஏசப்பாவை அறிந்து கொள்ளணும். அது ரிலேட்டடா நம்ம ஒரு ஏவிய பார்க்க போறோம். பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். சிறு பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாக மாற வேதாகமத்தில் சுமார் 70க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகள் இருந்தனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மக்களுக்கு அறிவித்தனர். தீர்க்கதரிசி என்பது எதிர்காலம் மட்டும் சொல்பவர் அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு மக்களுக்கு அதை அறிவிக்கும் தேவனுடைய வாய்தான் தீர்க்கதரிசி. வேதத்தில் தீர்க்கதரிசிகள் பல வகைகளில் இருந்தனர். மேஜர் ப்ராஃபெட்ஸ், பெரிய தீர்க்கதரிசிகள் மோசே, எரேமியா, யோவேல் போன்றோர் நீண்டதாகவே தேவனுடைய வார்த்தையை கூறினர். மைனர் ப்ராஃபெட்ஸ், சிறிய தீர்க்கதரிசிகள் ஹோசியா, யோனா போன்றோர் முக்கிய செய்தியை அறிவித்தனர். சைல்ட் ப்ராஃபெட்ஸ், சின்ன பிள்ளை தீர்க்கதரிசிகள் சாமுவேல் தேவனுடைய குரலை சிறு வயதில் கேட்டார். வேதாகமத்தில் சாமுவேல், எலியா, எலிசா அனைவரும் ஜெபம் மூலம் தேவனோடு உறவு கொண்டனர். ஜெபம் செய்ததால் தேவன் அவர்களை பயமில்லாமல் பயன்படுத்தினார். தீர்க்கதரிசிகள் உண்மையை சொன்னார்கள், மக்கள் விரும்பாத உண்மையையும் சொன்னார்கள். பொய் சொல்லவில்லை, பயந்தாலும் தேவன் சொன்னதை மறக்கவில்லை. எல்லா சிறு பிள்ளைகளும் உண்மையை சொல்ல வேண்டும், தேவன் அதை விரும்புகிறார். நான் சிறு பிள்ளையாக இருந்தாலும் தேவன் என்னை பயன்படுத்த முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். எல்லா சிறு பிள்ளைகளும் சாமுவேல் தீர்க்கதரிசி போல சிறு வயதிலேயே ஜெபத்தை அறிந்து ஜெபத்தின் மூலம் தேவனுடைய மனதை அறிந்து அந்த தேவனுடைய வார்த்தையை தைரியமாக பேசும் தீர்க்கதரிசிகளாக வளர ஜெபிப்போம். இன்றும் எல்லா சிறு பிள்ளைகளும் முதலில் தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ள ஜெபிப்போம். இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான சிறு பிள்ளைகள் உலகத்தின் சத்தத்தை அல்ல, தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொண்டு கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகம் இந்தியாவில் உள்ள எல்லா சிறு பிள்ளைகளின் மேல் இறங்கி அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு யோவேல் தீர்க்க தரிசியினால் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் உரைக்கப்பட்ட தேவனுடைய வாக்கு தத்தம் நம் தேசத்தில் முழுமையாக நிறைவேற ஜெபிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல பார்த்த மாதிரி நம்ம தேசத்துல இருக்க எல்லா சின்ன பிள்ளைங்களும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களா மாறணுங்கிறதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். பைபிள்ல கூட நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தீர்க்க தரிசிங்கன்னா யாருன்னு தெரியுமா? ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு அது மக்களுக்கு அறிவிக்கிறவங்க தான். பைபிள்ல கூட குட்டி சாமுவேல் ஏசப்பாவோட சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தாங்க. அது போல நம்ம தேசத்துல இருக்க எல்லா சின்ன பிள்ளைங்களும் மாற நம்ம அட்வின் சாமோட சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பேசப்பா, இந்த நாளைக்கு இந்தக்காக சோதரம் ஏசப்பா, இந்த நாளில் கூட எங்கள் தேசத்துல சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் இருக்க ஜெபி கொடுத்த கிருபைக்காக சோதரம் ஏசப்பா. ஏசப்பா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றேன், குமாரர்கள் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் சொன்னீங்களே ஏசப்பா. எங்கள் தேசத்துல எல்லா சிறு பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைக்க நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அதற்கு தடையாக எழும்புகிற எல்லா சத்ருவின் கிளைகளும் இயேசு நாமத்தில் அழிக்கப்படுவதாக நீங்க அந்த காரியத்தை நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, குட்டி சாமியில தீர்க்கதரிசி ஆகினீங்களே, அது போல எங்க தேசத்துல அநேக சிறு பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாக ஆகும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவர்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க, தீர்க்க தரிசனம் உரைக்க நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்படி செய்வதற்காக சோத்திரம் ஏசப்பா. நீங்க அப்படி செய்து அற்புதம் செய்யுங்க. நல்ல பிதாவே, ஆமீன். ப்ரேயர் பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போறோம். நம்ம மோகன் அங்கிளுக்கு ஏசப்பா கொடுத்த தரிசனத்துக்காக ஜெபிக்க போறோம். 2030க்குள்ள 50 கோடி ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுல 5 கோடி ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். சிறுவர் ஊழியத்துக்கு 10 கோடி ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுல 1 கோடி ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். இதுக்காக ஆஷ்லி அக்காக்கு அவங்க டீமுக்கு ஏசப்பா பலத்தை கொடுத்து அவங்கள இன்னும் பயன்படுத்துறதுக்காகவும் நம்ம தேசத்துல இருக்க சின்ன பிள்ளைங்க மத்தியில ஒரு எழுப்புதல் வருகிறதற்காகவும் நம்ம ஜெபிக்கலாமா?
அன்புல ஏசப்பா அந்த நாளை தந்ததுக்காக சோத்திரம். இப்போ கூட மோகனங்களுக்கு கொடுத்த தரிசனத்துக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா அதில் அநேக சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா ரட்சிக்கப்படாதபடி உங்கள் கரம் குறுகி போகவில்லையே. நீங்கள் எல்லா சிறு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு உங்களுக்கு சாட்சியாக இருக்க கிருபை செய்யுங்க. மோகனங்கள் கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேற நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அநேக சிறு பிள்ளைகள் பாவத்தில் இருக்காங்க. அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு உங்களுக்கு சாட்சியாக எழும்பி வரணும் நீங்கள் அடிக்கை செய்வதற்காக சோத்திரம். இப்போ ரேசி நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் நம்ம 2 காரியத்துக்காக ஜெபிச்சோம். முக்கியமா சின்ன பிள்ளைங்க எல்லாரும் தீர்க்கதரிசிகளா மாறுறதுக்காக ஜெபிச்சோம். அதை நீங்க மறந்துடாம உங்க தனி ஜெபத்திலையும் உங்க குடும்ப ஜெபத்திலையும் நோட் பண்ணி வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த லவ் அண்ட் ப்ரே செக்மெண்ட்ல நாங்க சந்திக்கிறோம். God bless you. இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா பார்த்ததுல ஒரு விஷயத்த நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம். ரிவைவல் மீட்டர்னு ஆரம்பிச்சோம். ஆனா ரிவைவல் மீட்டர் கிடையாது, அது நம்ம லைஃபை செக் பண்ற ஒரு மிரர் மாதிரி. நம்ம 0ல இருந்து 100 வரைக்கும் மீட்டர் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு பார்த்தோம். ஆனா உண்மை என்னன்னா மீட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது இல்ல, நம்ம லைஃப்ல அதை எப்படி கண்டினியூ பண்றதுன்றதுதான். சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஒரு ப்ராஃபிட்டிக் ஜெனரேஷன் உருவாயிருக்கு. கரெக்ட். உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதும் உங்க ரிவைவல் மீட்டரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண விட்டுறாதீங்க. பிரேயர், வேர்ல்ட், ஹோலி ஸ்பிரிட் இது 3ஐயும் நீங்க மெயின்டைன் பண்ணாலே போதும். அதனால from now on revival starts with us. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District 628211. For 24 hours prayer support 04639 353535. God bless you.